ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 3 கிட்ட தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தக்காளி பழத்தை ஒரு பழத்தை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பழத்தை எல்லாம் இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 போல மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 கிட்ட காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சிருக்கேன். இது சும்மா கலருக்காண்டி தான், வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அடுத்ததா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்ததா சின்ன ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதுல ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப பாருங்க, அருமையா நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடைசியா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில இதை ஊத்துனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல கார சட்னி அருமையா ரெடி ஆயிரும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த சட்னியை ஒரு தடவை நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. டைம் கம்மியா இருக்கு, எந்த சட்னி செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த சட்னி தான் தோணும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.